ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிசாஸ்டர் ட்ராமாவாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற த கிரேட் ஃப்ளட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கு அண்ணா. இவங்க பேசிக்காக ஒரு சயின்டிஸ்ட்டு. இவங்க தன்னுடைய 6 வயசு மகனான ஜேயின் அந்த பையனோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் இவங்க பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க மகனோட. திடீர்னு அவங்க மகன் எழுந்திரிச்சு, அம்மா சீக்கிரமா நம்ம ஸ்விம்மிங் போகலாம் அப்படிங்கிற. என்னடா ஸ்விம்மிங் போக போகிறேன், இப்போ எங்கடா எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா இருக்கு உன்னோட அப்படின்னு எந்திரிச்சா. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவங்களுடைய ஃப்ளாட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக தண்ணி வர ஆரம்பிக்குது. என்னங்கடா அப்படி தண்ணி வருது அப்படின்னு வெளியே போய் பார்த்தா மிகப்பெரிய மழை வெள்ளம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அப்பார்ட்மெண்ட்டே மூழ்கடிக்கிற அளவுக்கு அப்படியே ஃப்ளோர் பை ஃப்ளோராக தண்ணி ஏறிக்கிட்டே வருது. 3வது மாடி வரைக்கும் தண்ணி வரப்போகுது. ஐயோ இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு பையனை கூப்பிட்டு கையில் கிடச்சதை மட்டும் தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. அப்போ சன் ஹீஜோ அப்படின்னு சொல்லி ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. அந்த ஆள் சொல்கிறாப்புல, மேடம் இங்கே பாருங்கள், ஏஐ எமோஷன் இன்ஜின் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணதே 2 பேர் தான். இதில் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு, இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த இன்னொரு சயின்டிஸ்ட்டு ஏற்கனவே இந்த வெள்ளத்தில் ஆள் காணாமல் போயிட்டாப்புல, இறந்தே போயிட்டார் கிட்டத்தட்ட. அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம் முழுமையாக. நீங்கள் மட்டும்தான் பாக்கி. அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் பையனை கூப்பிட்டுட்டு நேராக கடைசியாக டெரஸுக்கு ஓடுங்க. அங்கே ஒரு ஹெலிகாப்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டு புட்டுன்னு ஏறி இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பாருங்கள். எமோஷன்ஸுக்கு தேவையில்லாமல் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே, நம்மளும் தான் பிள்ளையும் பொழைச்சா போதும்னு சொல்லி அவங்க பையனை கூப்பிட்டு ஓடுறாங்க டெரஸுக்கு. ஆனால் தண்ணி 3 மாடியிலேருந்து அடுத்து அது மாட்டுக்கு மாடி மாடியாக ஏறிக்கிட்டே வருது. இதில் ஒரு கட்டத்தில் அந்த தண்ணிக்குள்ளே ஆளாளுக்கு எப்படியாவது தப்பிச்சு எல்லாருமே டெரஸுக்கு தான் ஓடணும் அப்படின்னு ஓடுற அந்த பதட்டத்தில் எல்லாரும் குறுக்கால் நெருக்கால ஓட, இதில் இவங்களுடைய மகனை ஒரு தருணத்தில் மிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஓடி போய் ஹெலிகாப்டரில் ஏறி போயிடணும், இல்லைன்னா முதல்ல எப்படியாவது தண்ணிக்குள்ளே காணாமல் போனால் தன் மகனை கண்டுபிடிக்கணும். இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு, இல்லை என் மகன்லாம் வரமாட்டேன், அவனை நான் கண்டுபிடிச்சி தான் வருவேன் அப்படின்னு இந்த அம்மா நிற்கிது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை இயக்குன கிம் யங் வு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அதுக்கு காரணம் ஒரே படம். 2013 த டெரர் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குவாவுடைய படம். சும்மா வேற மாதிரி ஒரு படம். அது நம்ம ஆல்ரெடி விமர்சனம் பண்ண படம். நிச்சயமாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இன்னைக்குமே. அந்த படம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதில்ல, இல்லை பார்க்கல அப்படின்னா, இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறோமே இந்த படத்தை உடம்புல போட்டு 2013 வெளியான சவுத் கொரியன் த்ரில்லர் படமான த டெரர் லைஃப் படம் பாருங்கள். வேற மாதிரி சீட்டேஜ் த்ரில்லர் அந்த படம். ஒரே லொக்கேஷன் தான், பட் வேற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த படத்தை. அந்த படத்தை இயக்குனருடைய இன்னொரு படம் அப்படிங்கிறனாலேயே இந்த படத்தை பார்க்கணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் பல பேர் பயங்கரமாக சுற்றி விட்டாங்க. அடேங்கப்பா என்னது கிறிஸ்டோபர் நோலன்னா ஒன்றுமில்ல போலியே, அந்த ரேஞ்சுக்குள்ள படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஓவர் கைப்பு கொடுத்து விட்டாங்க. அப்படியா, அப்படி என்னவா இருக்கும் பெருசா, நோலனுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன எடுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு நல்ல கதை தான். எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற லெவலில் தான் இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறதே ஆக்சுவலி 2-3 கதாபாத்திரம் தான். ஒன்று கதாநாயகி, இன்னொன்று அவங்களுடைய பையன், 3வது அந்த சன் ஹேஜூன்னு ஒரு நபர் வருவார் இல்லையா, கூட காப்பாற்றுறேன் நீங்கள் மேலே போய் ஏறுங்க அப்படின்னாரு ஹெலிகாப்டரில் அவர். இந்த 3 கதாபாத்திரங்களை சுற்றி தான் கதை. இந்த 3 கதாபாத்திரங்களை தவிர வேற எந்த கதாபாத்திரங்களையும் இவங்க யோசிக்கவே இல்லை. அதுக்காக எந்த ஒரு ரைட்டிங்கிறது எந்த கதாபாத்திரத்திலையுமே கிடையாது. இதில் இன்னொரு சின்ன பொண்ணுடைய கதாபாத்திரம் ஒன்று வரும். ஒரு வயசான தாத்தா பாட்டி மாதிரி ஒரு கப்பல் ஒருத்தவங்க ஒரு ஃப்ளாட்டில் தனியாக இருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கதாநாயகி போயிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள் சும்மா பெயரளவில் ஸ்க்ரீனை ஃபில் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஃபில்லர்ஸாக தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இன்னும் ப்ராப்பராகவே இவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு படத்துக்குள்ளே மேட்டு கட்டி எடுக்கலாம். ஒரு படமே மேட்டு கட்டி எடுக்கணும் அப்படின்னா அது இந்த படம் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ளூ மேட்டை கட்டி திரிக்க விட்டாங்க எல்லா பக்கமும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலத்தில் இதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் சொல்லி ஆகணும். சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் நிச்சயமாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் டீமும் சரி, சவுண்ட் டிசைன் டீமும் சரி, 2 பேரும் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இன்னும் பெட்டராக சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸ்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு டெக்னிக்கல் சைடில். இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ இந்த டீம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எமோஷனலாக ஒரு சில சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகிக்கும் அவங்களுடைய பையனுக்கும் இடையிலான அந்த எமோஷனல் சீக்வன்ஸே நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு இந்த டீம். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ். அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தை. அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்துலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் தான் நம்ம ஏமாந்து விட்டோம். ஏன் சொல்கிறேன், இந்த இப்போ சொல்கிறேன், இப்போ அடுத்து வருவோம். இந்த படம் ஆக்சுவலாக முதல்ல ஒரு டிசாஸ்டர் சர்வைவல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு பாதி படம் முடிஞ்ச உடனே என்னங்க இது டைம் லூப் போகிற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது.
டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஓ இது அதுவும் இல்லையா இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் போய் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லார்ல, எப்பா பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, டீசல் ஊற்றுனேன், அப்புறம் டீசல் விலை ஏறி போச்சுன்னு குருடாயில் ஊற்றுனேன், இப்போ எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படிங்கிற கதையா, எந்த சேனலில் தான்ப்பா அந்த படம் ஓடுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளைமேக்ஸுக்கு நம்ம அரைவாகிற வரைக்கும். இதுதான் முதல் பிரச்சனை. ரெண்டாவது, இந்த படத்தில் ஹியூமனிட்டி ப்ராஜெக்ட்டுங்கிறாங்க, ஏஐ எமோஷன் இன்ஜின் அப்படிங்கிறாங்க, விர்ச்சுவல் சிமுலேஷன் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய பேசி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண லேமன் ஆடியன்ஸுக்கெல்லாம் ஏங்க இந்த படத்தில் எது ரியலு எதெல்லாம் விர்ச்சுவல் சிமுலேஷனு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு ஒரு சில காட்சிகளை இவங்க காட்சி படுத்தப்பட்ட விதம்ங்கிறத விட அதை எக்ஸிபிட் பண்ண விதத்தில் கொஞ்சம் கிளம்சி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதையும் தாண்டி இந்த கதையில் இப்போ நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் படமாக பார்க்கும்போது இந்த 3வது பாயிண்ட், நான் படத்தை பார்த்துட்டு இந்த விமர்சனம் கேட்டிங்கன்னா அந்த 3வது பாயிண்ட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதாவது இது வெறும் டிசாஸ்டர் சர்வைவல் ட்ராமாவாக இருக்கிற வரைக்கும் மகனுக்காக ஒரு தாய் எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஓடுவாங்க, மகனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு தாய் எந்த எல்லை வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறதையே கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, கதாநாயகி ஃப்ளோரா தேடி தண்ணிக்குள்ளே நீந்தி போய் ஒருத்தராக காப்பாற்றி இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் இந்த கதையில் சொல்ல வந்த விஷயமே வேற. இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் தான் ஓடுது. ஸ்டில் இந்த படம் இன்னும் 1/4 மணி நேரம் கத்திரி போட்டிருக்க வேண்டிய படம் தான். நான் சொன்னேனே இது டிசாஸ்டர் சர்வைவல் த்ரில்லராக இருந்தால் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த 1.25 மணி நேரம் கரெக்ட். ஆனால் இவங்க அந்த கதையை எடுக்கலை. அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நான் சொல்கிறதா இங்கே ஸ்பாய்லர் கொடுத்து தான் சொல்லி ஆகணும். அது கம்ப்ளீட்டாக அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு விறுவிறுப்பு இல்லாமல் போயிடும், சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லலை. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த தீமுக்கு அதை எந்த மாதிரி ஒரு ஜான்ராவாக இவங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு இந்த 1.25 மணி நேரமே ஜாஸ்தி. இந்த இம்புத்தோண்டு கதை அது. இதை இவ்வளவு தூரம் இவங்க நீட்டி முழுங்கி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுவும் படம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தோணும். அதுவும் படம் பார்த்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தோணும். அடுத்த கன்னட பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் டீம் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ ரொம்ப நல்லா அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுக்கு பண்ண அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்புறம் என்ன, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா சில படங்கள்லாம் இந்த கதையில என்ன சொல்ல வர்றாங்கிறது தெளிவாக நமக்கு கடைசியில் புரியலை அப்படின்னா புரியாத படம் எப்படி நமக்கு பிடிக்கும்? அந்த மாதிரி ஃபீலை இந்த படம் பல பேத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த படம் புரிஞ்சதுன்னா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பெரிய எஃபர்ட் தான், நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை புரிஞ்சவங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். புரியாதவங்களுக்கு எங்கே என்னத்தை சொல்கிறாங்க, எங்கேயோ ஆரம்பித்து எதையோ கொண்டு வந்து எங்கேயோ இழுத்து கொண்டு எங்கேயோ விட்டாங்க, அட போவாங்கங்க இதுக்கு அவர் நேரம் உட்காந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக சொல்லிட்டேன். என்ன பொறுத்தளவுக்கு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும் பொழுது போல அப்படின்னா பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.